ஏறத்தாழ இந்த 4 மாவட்டத்தையும் சார்ந்து 642 கோடி ரூபாயை நம்முடைய பள்ளிகளுக்கென்று நன்கொடை வழங்கிய அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்லும் காவேரியும் இருக்கின்ற அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து அந்த நல்ல பெண்களோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துகின்ற நெஞ்சத்தோடு உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை 57 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுடைய நோக்கம், திட்டத்துடைய முழு பயன்பாடு, இப்படி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த கூட்டம். ஆரம்பத்துல கேட்டேன், என்னை அழைச்சோம். நான் நினைச்சேன் ஒரு 5000 பேர் வருவாங்க அதிகபட்சம் அப்படின்னு. கடைசியில கேட்டா 28,000 பேர் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளுகிறார்கள். கல்வி தொடர்பான நிகழ்வு. அதற்காக எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஒரு வீட்டில் 2 விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும், தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும். நான் அதை செய்வேன், நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது. வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கல்வி துறையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பாக செய்வார் என்று நம்பி கொடுத்திருக்கின்றார். நம்பிக்கைக்குரிய அமைச்சர் நம்முடைய தம்பி மாண்புமிகு மகேஷ் என்ன செய்தார் என்று நீங்கள் ஒரு நிமிடம் அவரை 3 ஆண்டு கால சாதனையை திரும்பி பார்த்தால், அவர் படித்து பட்டம் பெற்றதற்கு மட்டுமல்ல, அமெரிக்கா செல்கின்றார், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை பார்க்கின்றார். இங்கு இருக்கின்ற அறிவியல் தொழில்நுட்பம் நம் பிள்ளைக்கும் வர வேண்டும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் 100 அரசு பள்ளிகளில் ஒப்பந்தம் செய்து அங்கு இருக்கின்ற பணியாளர்களே இந்த 100 பள்ளியில் வந்து ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, பயிற்சி கொடுக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர். நம்ம பிள்ளைய நாம கொண்டாடணும். ஆசிரியரையும் பெற்றோரையும் நாங்க நீங்க கொண்டாடுற அந்த மேடையை போட்டு உங்க அனைவரையும் நாங்கள் கொண்டாட என்று சொல்லும்போது, நீங்க வீட்டுக்கு போனீங்க, தயவு செய்து பிள்ளைகளை கொண்டாடுங்கள். எடுத்தவனே நல்லது கேட்டா அவனை கொட்டி 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 வளர்க்காதீங்க. நீங்க பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லும் போது நாம நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் நண்பர்களாக பேசும்போதுதான் ஃபர்ஸ்ட் கேட்காதுதான். கேட்காத பிள்ளையை கேட்க வைக்கின்ற அந்த வித்தையை முதலில் யார் கத்துக்கணும்னா பெற்றவங்க நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருகின்றார். இங்கே